அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கம்மா. ஏமா விடுங்கம்மா. எப்பா குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க அப்படி சிலிக்கிறீங்க? உள்ள கை விடாதீங்க, உள்ள கை விடாதீங்க. வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜான் ஜேடி. இந்த வீடியோ வந்து 2 நாள்ல வந்து ஒரு நியூஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணலான்ட்டு செக் பண்ணி பார்த்தேங்க. செக் பண்ணி பார்த்ததுல ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இர்ஃபான் இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, துணி குடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ வந்ததுல பார்த்தீங்கன்னா, இவர் வந்து துணி குடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வெளியில இருக்கிறவங்க வந்து டப்புன்னு வந்து அந்த துணியை பிடுங்க பார்த்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தேவையில்லாம அவங்க வந்து ஏதோ 2 வார்த்தை பேசியிருக்காராம். ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இருங்கம்மா ஏன் இது மாதிரிலாம் பிடுங்குறீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஓசி சோறு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னதாக ஒரு கேள்வி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த மற்ற பேர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நீங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் அதை யோசிங்க. ஸோ நீங்க ஒரு டைம்ல வந்து இதே மாதிரி இல்லாப்படுத்துறதா நீங்க இருந்திருக்கீங்க. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு கார் இருக்கு, பணம் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்றதுனால இந்த டைம்ல வந்து இல்லாதவங்களை ஒருத்தவங்க வந்து நீங்க இந்த மாதிரி கேவலம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிறைய பேர் நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி பண்ற இந்த விஷயங்கள் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னே வந்து யூடியூப்ல சில பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து இப்போ ரீசெண்டா இந்த பிரச்சனை வந்ததுனால நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் பத்தி நீங்க நினைக்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஏமா விடுங்கம்மா. எப்பா குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க அப்படி சிலிக்கிறீங்க?